தொடர்ச்சியாக மணல் மாஃபியா குறித்து பேசிகிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் ஒரு 6 மாதமாக அந்த மணல் மாஃபியா பற்றி பேசுகிறதே இல்லை. என்னென்னு விசாரித்து பார்த்தா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மணல் மாஃபியா ஒருத்தர்கிட்ட டீல் பேசி காசு வாங்கினான். இவன் பேசுறது முழுக்க அப்படி ஜி-ஸ்கோரை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தான். ஜி-ஸ்கோர்ட்ட மாதம் 50 கோடி ரூபா பணம் தரணும், இல்லைன்னா நான் உங்களை அடிப்படு பேசினான். அந்த ஆளு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஜி-ஸ்கோர் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இவன் தொடர்ச்சி அடிக்கிறாங்க, இதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா அந்த அடிப்படையில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அதை பற்றி பேசுறது கிடையாது. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டான், கிடப்பில் போட்டான். அதில் நம்ம மேலே அவதூறு பரப்பினான், இவன் ஜி-ஸ்கோர்ட்ட டீல் போட்டான் வச்சுட்டான் அப்படின்னா. திருப்பி என்ன பண்ணான், பாசியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சான். ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக பாசியத்தை பற்றி பேசுனான். வேற ரூட் எடுத்து பேசினான். இதே பாசியத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவன் பாசியத்தை பற்றி வேற மாதிரி பேசினான். பேசி இப்போ பாசியத்து கூட டீல் போட்டு முடிச்சான். பாசியத்தை பேசுறதுல ஒருத்தரை பற்றி தொடர்ச்சியாக பேசுறது, பேசி டீல் போடுறது, திமுகவை எதிர்த்து பேசுறது.